A mature mind seeks result over rejections. முதிர்ச்சியுள்ள மனம் நிராகரிப்புகளை அல்ல முடிவுகளை தேடுகிறது. நம்ம ரிஜெக்ஷன் ஆகிற விஷயத்துல நிறைய சமயத்துல துவண்டு போயிடுறோம். என்னை யாராவது நிராகரிக்கும் போது, என்னை யாராவது குறை சொல்லும் பொழுது, என்னை யாராவது தட்டி கழிக்கும் போது, என்னை யாராவது அமைக்கி அப்படியே வச்சுட்டு இருக்கும் பொழுது நான் எனக்கு என்ன நடக்குது? அவ்வளவுதான், போயிடலாம், முடிஞ்சிருச்சு என் லைஃப் அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம். கவனிங்க, சீக்ஸ் ரிசல்ட் ஓவர் ரிஜெக்ஷன். முதிர்ச்சியில்ல மனம் நிராகரிப்புகளை அல்ல முடிவுகளை தேடுகிறது. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, முதிர்ச்சியுள்ள மனம் நிராகரிப்பை விட முடிவில் கவனம் செலுத்துகிறது. முடிவில் நான் என்னென்ன செஞ்சு போகணும், நடக்கிற காரியங்களிலே நான் நிராகரிப்பு அனுபவிக்கலாம், நான் ரிஜெக்ஷன்ஸ் அனுபவிக்கலாம், என்னை நிறைய பேர் தள்ளலாம், என்னை நிறைய பேர் ஒடுக்கி வைக்கலாம், என்னை நிறைய பேர் சப்ரஸ் பண்ணி வைக்கலாம், அப்படியே அழுத்தி வைக்கலாம். ஆனா நான் அதை மீறி நான் செயல்பட்டு முடிவை தேட வேண்டும். டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியம், ரிசல்ட் முக்கியம் ரொம்ப. முதிர்ச்சி உடையவர்கள் நிராகரிப்பில் தங்கிவிடாமல் முடிவை நாடுவார்கள். யாரோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துடக்கூடாது. ஒரு முதிர்ச்சி உள்ளவர் என்ன செய்வாங்க தெரியுமா? அடுத்தது என்ன, இந்த விஷயத்துல இப்படி நிராகரிச்சிட்டாங்களா, நெக்ஸ்ட் என்ன, அடுத்து நான் என்ன செய்யணும், ஓகே இதுல நான் ஃபெயில் ஆயிட்டேன், ஓகே அடுத்தது நான் என்ன செய்ய போகணும், அதை செயல்படுறதுக்கு போவாங்க. சொல்லமா, ரிசல்ட் ஓவர் ரிஜெக்ஷன்ஸ். A mature mind seeks result over rejections. ரிசல்ட் நோக்கி தான் நம்ம போகணும், முடிவை நோக்கி தான் நம்ம போகணும். யாரோ ஒருத்தர், ஏதோ ஒருத்தர், எங்கேயோ ஒருத்தர், யாரோ ஒரு பாஸ், யாரோ ஒரு மனுஷன், யாரோ ஒரு நபர், அல்லது நம்மை வளர்த்தவர்களோ, அல்லது நம்முடைய பாஸ்டர்களோ, அல்லது நம்முடைய தலைவர்களோ ஏதோ ஒரு விஷயத்துல ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அங்கே தங்கிவிடக் கூடாது, அங்கே விட்டுவிடக் கூடாது. உண்மைதான், ஒருவேளை உண்மையான காரணத்திற்காக நம்ம ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், ஒருவேளை கவன குறைவினால நம்ம ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய அஞ்ஞானத்தினால நம்ம ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய முதிர்ச்சி இன்மையினால நம்ம ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். முதிர்ச்சியுள்ள மனம் தடைகளை அல்ல, அந்த தடைகளை உடைத்து சாதனைகளை தேடுகிறது. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதனை அடைய தேடுகிறது, அங்கே நிக்காது. சொல்லிக்கலாமா, நமக்கு சொல்லிக்கலாமா, நான் ரிஜெக்ட் ஏதோ விஷயத்துல ஆயிட்டேன்னு சொன்னா, நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன்னு சொன்னா அங்கே நிற்க மாட்டேன், அங்கே தங்க மாட்டேன், அடுத்த ரிசல்ட்டை நோக்கி நான் ஓடணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். உலகத்துல என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்பவர்களை விட நிராகரிப்பவர்களே அநேகர். நீங்க நான் அனுபவிச்சிருப்பேன், இது பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களை ஏற்றுக்கொண்டவர் 10 பேர்னு சொன்னா, உங்களையும் என்னையும் நிராகரிச்சவங்க 90 பேர். 90 பேர் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்கே உட்கார்ந்துட வேண்டாம். ஒரு முதிர்ச்சி உள்ளவன் அங்கே இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க, அடுத்தது போய்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிராகரிப்பு வரும் பொழுது அதை தோல்வியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா, இவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல சில இன்டர்வியூலாம் எடுக்கும்போது எத்தனையோ ரவுண்டு வைக்கிறாங்களாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சிட்டேன், செகண்ட் ரவுண்டு பாஸ் ஆகிட்டேன், தேர்ட் ரவுண்டு இருக்கு பிரதர், ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர் சொல்லிட்டு போவாங்க. எத்தனையோ பேருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கிறாங்க. பட் அங்கே நின்றுடக்கூடாது. யாரோ ஒருத்தர், ஒரு கம்பெனி, ஒரு வேலை, ஒரு வியாபாரம், ஒரு பாஸ், ஒரு தலைவன், ஒரு பாஸ்டர், ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி நம்மளை ரிஜெக்ட் பண்றதுனால நான் அங்கே தங்கிவிடக்கூடாது. நான் முதிர்ச்சி உள்ளவன், என்னை கர்த்தர் அங்கேயே வைக்க விரும்பல. என்னை கர்த்தர் என்ன பண்ண சொல்றாரு? வெளியில கொண்டு வந்து மேல கொண்டு வர விரும்புகிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் நானும் என்ன பண்ணணுமா? அப்படியே பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கணுமா? அப்ப இந்த உலகத்துல இல்ல, அவர் கரத்துக்குள்ள அடங்கி இருந்தா யார் என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் என் கர்த்தர் என்னை தூக்கி விட்டுடுவார். ஹல்லேலூயா.
எது என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் என் கர்த்தர் என்ன தூக்கி விட்டுடுவார். சில சமயத்தில் நமக்கு போராடி படிப்போம், கோல்டு மெடலிஸ்டா நான் வரணும், வெளியில வரும்போது ஒரு கோல்டு மெடலிஸ்டா தான் வெளியே வரணும்னு சொல்லி படிப்போம். கிடைக்காது. நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப சவால். இங்கிலீஷு எனக்கு வந்து எழுத தெரியும், படிக்க தெரியும், அவ்வளோ எனக்கு அப்போ பேச தெரியாது. கன்னடம் வந்து நான் ஒரு 1.5 மாதத்தில் கற்றுக்கிட்டேன். எங்கள் ஒரு டீச்சர் நல்ல கிளாஸ் எடுத்தாங்க. ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் அவங்க நல்ல விதமாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தமிழ் தெரிஞ்சதுனால அந்த கன்னடம் வந்து அதோடு ஒத்து இருந்ததுனால சீக்கிரமாக கற்றுக்கிட்டோம். பைபிள் காலேஜுக்கு போனால் அவங்க ஃபுல் கன்னடா தான். எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாரும் நல்லா ஸ்கோர் எடுப்பாங்க, எனக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு கன்னடா புரியல. என்ன பேசுவோம் ஓரளவுக்கு, ஆனால் கன்னடா புரியல எனக்கு. எல்லாம் நல்ல மார்க் எடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வயிறு ஒரு மனசெல்லாம் வருத்தமாயிடும். என்னடா தெரியலையே, ஒன்றும் முடியலையே. அப்புறம் ஒன்று, இங்கே நம்ம சரியா மார்க் எடுக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஊழியத்தை ஒழுங்காக பண்ணிடணும். இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருக்கிறோம், என்னென்னலாம் படிக்க முடியுமா படிச்சிடலாம். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல அதை குவாலிட்டியாக பேசுகிறவங்க, அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு தான் முதல் ஸ்தானத்தை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அதாவது ப்ரீச் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ட்ரைனிங் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில காரியங்களில் மெயின் ப்ரீச்சிங் கொடுக்குறவங்களும் அங்கே தான் கொடுப்பாங்க. நான் ஒரு நாளும் பண்ணதில்லை. ஒரு மாதிரி எனக்கு நிராகரிப்பு தோணும், நமக்கு அந்த ஒரு ரிஜெக்ஷன் தோணும். ஒரு நாள் நான் கன்னடம் நல்லா தெரிஞ்சிருந்தா, ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சிருந்தா, பிரசங்கிக்க நல்லா தெரிஞ்சிருந்தா, பாட நல்லா தெரிஞ்சிருந்தா என்ன அங்கே விட்டுருப்பாங்களோ. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, அங்கேயே நம்ம நிற்கக்கூடாது, அந்த நிராகரிப்பிலேயே நிற்கக்கூடாது. நான் அவங்கள தவறா சொல்லலை, அவங்க அந்த காரியத்துக்கு ஏற்ற போல தான் அவங்க நடத்துவாங்க. ஆனால் கர்த்தர் என்னையும் உங்களையும் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவர் பலத்த காரத்துக்குள்ளே அடங்கியிருந்தாலும் எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் பார்த்தாலும் ஏற்ற காலத்தில் என்னை உங்களையும் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ ரிஜெக்ஷன்ஸ் வந்து தடைகள் அல்ல, வசனம் அழகாக சொல்லுகிறது. இது வந்து ஆண்டவருக்கு இயேசுவை குறித்து அதை சொல்லுகிறது. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சங்கீதம் 118:22 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, ஹல்லேலூயா, கரங்களை தட்டலாமா, ஹல்லேலூயா, தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. ரிஜெக்டட் ஸ்டோன் கார்னர் ஸ்டோன் ஆயிடுச்சுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு சொல்லமா, ரிஜெக்டட் ஸ்டோன் தாங்க நீங்களும் நானும். ஒருவேளை இந்த உலக பிரகாரமா நான் அஞ்ஞானி, இந்த உலக பிரகாரமா நான் பேத, இந்த உலக பிரகாரமா நான் முட்டாள், நான் இந்த உலக பிரகாரமா ரிஜெக்டட் ஸ்டோன். ஆனா தேவனுக்குள்ளாக, கர்த்தருக்குள்ளாக நான் அடங்கி இருக்கிறதுனால நான் ரிஜெக்டட் ஸ்டோனா இருந்தாலும் என்னை கார்னர் ஸ்டோனாக மாற்றி வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னை கார்னர் ஸ்டோனாக மாற்றி எழுப்பி நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. அந்த பில்டிங்குக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டாக, ஒரு ஸ்ட்ராங்கா, இதை ஆண்டவருக்கு இயேசுவை குறிக்கிறது. அவர் மேல் கட்டப்படுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிக்கிறது. அப்ப வருத்தப்பட வேண்டாம். A mature mind seeks result over rejections. இந்த உலகத்தில் எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். 100 ரிஜெக்ஷன்ஸா, 122 ரிஜெக்ஷன்ஸ் நான் பார்த்தேன். ஒருத்தர் சொல்றாரு 122 ரிஜெக்ஷன்ஸ் பார்த்தேன். ஆனா கடைசியில அந்த 122 ரிஜெக்ஷன்ஸையும் மீறி கடைசியில நான் மேல வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஃபெயிலியர் அல்ல, அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். A mature mind rises above rejection, trusting the God who never rejects. முதிர்ச்சியுள்ள மனம் நிராகரிப்பை கடந்து ஒருபோதும் நிராகரிக்காத தேவனை எப்போதும் நம்பிக் கொண்டே இருக்கும். ஒருத்தர் இப்படியாக சொல்லுகிறார், இன்றைய நிராகரிப்பு நாளைய ஏற்றுக்கொள்ளலாக மாறலாம். இன்னைக்கு என்னை உங்களைய 4 பேர் ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா நாளைக்கு என்ன ஏற்றுக்கொள்வாங்க.
சொல்லுவாங்க, தலை குனிந்த இடத்திலேயே என் தலையை உயர்த்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்றாரு, சில நேரங்களில் வாழ்க்கையில் நிராகரிப்பு என்பது உண்மையில் திசை திருப்புதலாகும். நிராகரிக்கப்படுறீங்களா? கர்த்தர் என்னவோ அங்க ஒரு ஸ்டாப்பை கொடுத்து டைரக்ஷனை மாற்ற விரும்புகிறார். ஸோ அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. ஏதோ ஒரு விஷயம் தடைபடுகிறது, அதை நீங்கள் ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் ரிஜெக்ட் ஆயிட்டீங்க, அதில் தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பாஸ் நிற்க வைக்கிறாரு. அங்கேருந்து என்னையும் உங்களையும் இப்படி போ அல்ல இப்படி போ அல்ல நான் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறார். அதற்கு நேராக நடத்துகிறார். வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான நிராகரிப்புகள் வரும். மீதமுள்ளவற்றை மறக்க ஒரு ஆம் ஒரு எஸ் போதும் என்று ஒருத்தர் சொல்றார். எனவே ஒருபோதும் முன்னேறுவதை நிறுத்தாதீர்கள். என்னமா நிறைய நிராகரிப்புகள் வரும். அவ்வளோ நிராகரிப்பையும் ஒரு ஆம் அல்லது ஒரு எஸ், ஒரு அக்செப்டன்ஸ் மறக்க வச்சிருமா. அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. முதிர்ச்சியா நம்ம நடந்துக்கலாம். அங்கே சோர்ந்து போய் நம்ம விட்டுடக்கூடாது. நிராகரிப்பு என்பது உங்களுக்கு தேவை என்று நீங்கள் ஒருபோதும் அறிந்திராத நண்பர். இது பொதுவாக உங்கள் நேரத்தை, பணத்தை மிச்சப்படுத்துகிறது. இன்னொரு வாசிக்கிறேன் பாருங்க. நிராகரிப்பு என்பது உங்களுக்கு தேவை என்று நீங்கள் ஒருபோதும் அறிந்திராத நண்பராம். நம்ம இன்னொரு வார்த்தையில சொல்லணும், நம்ம விரும்பாத நண்பராக கூட இருக்கலாம் அவங்க. ஆனா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆனாதான், நான் ரிஜெக்ட் ஆகாத வரைக்கும் நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா சரியான டைரக்ஷனுக்கு நான் போல, நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன். அப்போ நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன், அப்போ என்ன இங்கே நடக்குது, ஓகே சரி மாற்றி செய்யலாம், மாற்றி யோசிக்கலாம், வேற பக்கம் யோசிக்கலாம். அப்போ என்ன பண்ணுதான், என் நேரத்தையும் என் பணத்தையும் மிச்சப்படுத்துதான், சரியா யோசிக்க தோணுதான். ஹல்லேலூயா. சொல்லாமா, a mature mind seeks result. சொல்லாமா, seeks result. சேன் சொல்லாமா, seeks result over rejections. முதிர்ச்சியுள்ள மனம் நிராகரிப்புகளை அல்ல, முடிவுகளை தேடுகிறது. அப்போ நம்ம முடிவை தேடி போகலாம். ரிஜெக்ஷன்ஸ் 1000 வரும், 100 வரும், 200 வரும், சொந்தத்தில் வரும், சொந்தம் இல்லாததில் வரும், பாஸுக்கிட்ட இருந்து வரும், எல்லா தலைவர்கள்லேருந்து வரும், ஏன் உங்கள் பாஸ்டர்கிட்ட இருந்தே வரும், உங்கள் விசுவாசிகள்கிட்டே வரும். தலையை கெடுத்துக்காதீங்க, ரிசல்ட் நோக்கி போங்க. ஹல்லேலூயா. முடிவு கர்த்தருடையது. அவருக்குள்ள நம்ம நினைச்சிருக்கலாம், உங்களுக்குள் விசுவாசத்தை துவங்கினவர் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது